பாருங்க, இன்றைக்கி சாம்பார் நாங்கள் வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். கடுகு பருப்பு கொஞ்சம் சீரகம் எண்ணெயில் போட்டு அது பொரியவும் வெங்காயத்தை போட்டு இப்படி நல்லா வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாவும் இது கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே அதுக்கு அடுத்து தக்காளி போடணும். தக்காளி மாங்காய் ரெண்டையும் போட்டு வதக்கணும். நல்லா அப்படியே சுருள வதக்கணும். தக்காளி முழுசாக இல்லாமல் நல்லா வதக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபுல்லாக வச்சா சட்டி அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் அந்த சாம்பார் வேறு மாதிரி வாடை ஆயிரும். நல்லா வதக்கணும். வதக்கி முடித்தோடனே கொஞ்சம் லேசாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். ஏன்னா நம்ம பருப்போட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி கொதித்து நல்ல காயெல்லாம் இந்த எல்லாம் இந்த மாங்காயெலாம் வெந்தோடனே நம்ம பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம்ல குக்கரில் அதை தூக்கி இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இறக்குறப்ப கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மாங்காய் சாம்பார், காய் இல்லாத சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வச்சு பாருங்கள். இதில் முருங்கைக்காய் கூட போட்டு வைக்கலாம். முருங்கைக்காய் மாங்காய் போட்டால் அது ஒரு சாம்பார். இது வெறும் மாங்காய் மட்டும் சாம்பார் வைக்கிறவங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா பருப்போட நம்ம போட்டிருக்கோம்ல, அதனால் காரத்தூள் கொஞ்சம் காரத்தூள் இதில் போடணும். வரப்பு தகுந்த மாதிரி. இந்த வெயில் நாள் நம்ம வரப்பு கம்மியாக தான் சேர்க்குறோம். உப்பு போட்டேன் சார். உப்பு போட்டுட்டு நல்லா வெந்தோடனே கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இந்த காய் வேகிறப்ப கொஞ்சம் மீடியமாக இருந்தால் வேகிற கொள்ள நேரம் ஆகும். இப்போ இதுலேயே நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம். வேறு தண்ணி ஊற்றி நம்ம புளியை ஊற்றுறப்ப நிறைய சாம்பார் தண்ணி ஆயிடும். அதனால் இந்த புளி கரைச்சலை இந்த புளி கரைச்சது எவ்வளோ தினம் காயாக போட்டு சாம்பார் வைக்கிறத விட இப்படி சாம்பார் வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேகிறப்ப கொஞ்சம் புளி கரைச்சி தண்ணி அப்படி ஊற்றணும். கொஞ்சோண்டு புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது மாங்காய் கொஞ்சம் கடலா மாங்காயில் வந்து இனிப்புக்கு தான் இருக்கும், புளிப்பு இருக்காது. உருண்டை மாங்காய்லாம் புளிப்பாக இருக்கும், அதனால் புளி தேவையில்லை. இது கூட இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கூட ஊற்றினா கூட ஊற்றி வேக வைக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருந்துங்க. இந்த மாங்காய் இது மாங்காய் நல்லா வெந்து முடித்தோடனே பருப்பை வேக வச்சுருக்கோம். இந்த பருப்பை தூக்கி இதில் ஊற்றி கிண்டி 2 மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடணும். சூப்பரான மாங்காய் சாம்பார். இதே மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள். போட்டு மூடி